வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்கரேட்டிங் அவர் பூஜா ரூம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷெல்ஃப் நம்ம க்ளீன் பண்ணி அப்புறம் நாங்கள் நேச்சுரலாக பூலாம் பறிச்சு வந்துருக்கோம். வெளியேருந்து பறிச்சு வந்துருக்கோம். நாங்கள் வாங்கலை, நாங்கள் பறிச்சு வந்தது தான் நிறையா போச்சு. பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதனால் நம்ம இதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் சாட்டர்டே. ஓகேவா? இன்றைக்கி டேட் என்னதுன்னா June 1 சாட்டர்டே. ஓகேவா? அதனால் சாட்டர்டே அன்றைக்கி எப்போயுமே பெருமாளுக்கு உயர்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் அப்படின்னா இவங்க தான் ஏழுமலை தெரியும்ல, திருப்பதி ஏழுமலை. அவங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப உயர்ந்த நாள். அதனால் எப்போயுமே பூ பறிச்சோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறையா பூ யாருக்கு வைப்போம் அப்படின்னா இது மாதிரி உயர்ந்த நாள் இருக்குல்ல ஒருத்தர் அவங்கெல்லாம் வைப்போம். எனக்கு இந்த பூவாக வச்சு டெக்கரேட் பண்ணுறேன், பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டூல் எடுத்துக்குவோம், இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம மேலே எடுத்து பூ வைக்கணும் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டூலில் இருந்தால் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே வைக்கணும் அப்படின்னா பெரிய சேர் எடுத்துக்கலாம். அதோடய யோசிச்சுக்கலாம். இப்போ நம்ம பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றுவோம். ஃபஸ்ட்டு பெருநாளுக்கு வச்சோம்னா அழகா இருக்குல்ல, பாருங்க சூப்பராக வச்சாச்சு. அப்படின்னா சூப்பராக பெருமாளுக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிருஷ்ணனுக்கு வச்சுருவோம். இந்த பூ நல்லா இருக்குல்ல, கிறிஸ்டனுக்கு அழகாக ஒரு பூ கையில் வச்ச மாதிரி வச்சாச்சு. கிறிஸ்டனுக்கு அதே சேர்ந்துருக்கோம், சிலை தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போனா சாய்பாபா அவங்க கையில் வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்டோம். அப்புறம் இன்னும் அழகான போய் நடுவில் வச்சுட்டோம். ஏன்னா நாங்கள் ஏன் எல்லோ கலரில் வைக்கிறோம் அப்படின்னா சாய்பாபாவுக்கு எல்லோ கலர் லைட், எல்லோ கலர் ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லோ கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம எல்லோ கலரில் வச்சிடலாம். இப்போ லக்ஷ்மி யாருன்னா பெருமாளோட ஒய்ஃப் தான். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப அழகான பூ வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம காமாட்சி தான். காமாட்சி எங்களோட குலசாமி. காமாட்சி அழகான பூவாக வச்சுருவோம். ஒரு சன்ஃப்ளவர் குட்டி பூ இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுருக்கோம். பின்னாடி வச்சு அப்படியே வைக்கணும், பார்த்து வை. சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சாச்சு. பாருங்கள், பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காமாட்சி அம்மன் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம குபேரனுக்கு வச்சுருக்கோம். அவங்களுக்கு குட்டி பூவாக வச்சுருவோம். ஏன்னா அது குட்டி சிலை மாதிரி அழகான எல்லோ கலர் பூவாக வச்சுருவோம். பாருங்க வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள வாட்டர் கூட அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம சாய்பாபாவுக்கு ரொம்ப அழகாக வைக்கணும். அப்புறமா இன்னும் எல்லோ கலர் அந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அது வச்சாச்சு. இந்த குட்டி அழகான பூ நம்ம விநாயகருக்கு சரி தெரியுதான்னு தெரியல. இதுதான் இதான் குட்டி பூ வச்சாச்சு. ஃப்ரீடம் இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் பூ இந்த முனிவருக்கு இங்கே இங்கே வச்சுருவோம், வைக்க முடியாது. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ வைக்க போகிறோம் நம்ம மீனாட்சிக்கு. சூப்பராக மீனாட்சி மீனுக்கு வச்சாச்சு. நேரம் அந்த ஸ்டூல் தேவைப்படுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேர். இப்போ நம்ம மேலே இருக்க சாய்பாபா ஃபோட்டோ வச்சுட்டு போகிறோம். சாய்பாபாக்கு வச்சுக்கணும். ஆமாம், நம்ம சாய்பாபாக்கு கட்சி தான் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சரஸ்வதிக்கு தான். கண்டிப்பாக லக்ஷ்மியை கும்பிட்டே ஆகணும். ஆனால் அவங்க நிறையா செல்வம் கொடுப்பாங்க. சரஸ்வதி ரொம்ப முக்கியமானது தான், ஏன்னா கல்வி கொடுப்பாங்க. பாருங்க வச்சுட்ருப்போம். ஒரு குட்டி பூவா வச்சாச்சு. இப்போ நம்ம விநாயகர் சாமிக்கு தான் அழகாக வைக்கணும். இந்த அழகான பூ வைக்க போகிறோம். வச்சிருக்கோம், சூப்பராக வச்சாச்சு. இப்போ நம்ம வராயம்மன் சண்டை வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வராயம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. அவங்க அரக்குகளை அழிக்கிறதுக்காக அம்மன் இந்த அவதாரத்தை எடுத்து மற்றவங்களும் அழிச்சிருக்காங்க. இவங்க தளபதி அப்படி சொல்லுவாங்களா ஒரு டீமில், அவங்க மாதிரி தான் இவங்களும். ரொம்ப இந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கிற அழகான பூவை நம்ம படுத்தோம்.
இங்கே வராய மட்டும் என்ன வேணும்னா அது நடக்கும். இங்கே பாருங்க அவ்வளோ அழகான இதுதான் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். என்ன முருகன், இங்கே பாருங்கள் முருகனோட வேல் இருக்குது. என்கிட்ட வந்து இது மாதிரி இருக்குது. நமக்கு கெட்டியாக இருக்கும், பார்த்து வச்சுக்கணும். முருகன் வேல் அது நாங்கள் வந்து முருகன் வேல் வந்து வச்சுக்கோம். அப்புறம் காட்டினா நீங்கள் ஷாக் ஆகுவீங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது மயில் இருக்குதான். நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடி வச்சோம். இந்த வீடு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வச்சுருந்தோம். அந்த மயில் இருக்கு. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் தான் ஒரு மயில் இருக்கும். அப்புறம் மேலே இருக்கிற ஃபுட்டை வைக்கணும் எப்படி வைக்கவே தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏழுமலையார் இங்கே இருக்காங்க. அப்புறம் லக்ஷ்மி இருக்காங்க. அதுக்கப்புறம் விநாயகர் இருக்காங்க. அப்புறம் சரஸ்வதி இருக்காங்க. முருகன் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே பூ அழகாக வச்சுருவோம். அழகான பூன்னா அவ்வளோ அழகாக இல்லை, அதனால எல்லாம் போய் சேர்த்து வைக்க போகிறோங்க. அப்புறம் டேஞ்சரஸான நிலைமையாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்டார் இருக்கேன். யாரும் இது பண்ணிடாதீங்க. பழைய பூ இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துருவோம். சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ எல்லாமே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சிடும். இப்போ விளக்கேற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்கே பாருங்க. இதுதான் வந்து சாய்பாபாவுக்கு நாங்கள் போடுற மாலை. அதான் இங்கே போட போகிறோம். சார் மேட்ச் பாக்ஸை வச்சு பண்ணணும். எல்லாம் வந்துட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. எண்ணெய் கரெக்டாக இருக்கா, எண்ணெய்னா கரெக்டாக இருக்குது. திரி மாற்றணும். இன்னைக்கு நம்ம பஜ்ஜி இருக்கோம். பஜ்ஜி சாப்பிடலாம். இன்னும் பக்துங்க தான் இருக்கு. என்ன தின்ற இல்லையா? வச்சாச்சு. அப்புறம் எல்லாம் வச்சு எல்லாம் சாமிக்கு காட்டிக்கணும். ஓகேவா? நல்லா வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வைக்கணும். நல்லா காட்டிட்டு நம்ம டக்குனு பண்ணி வீட்டில் வச்சிடலாம். ஓகேவா? இன்னொன்று எடுத்துக்குவோம். அதையும் நல்லா காட்டிட்டு பாருங்க வச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் வச்சிடணும். நல்லா காட்டிட்டு அரைச்சிக்கோ. இது இங்கே தேவையில்லாமல் இருக்கிற பிக்சர்லாம் எடுத்துக்கலாம். வச்சுக்கிட்டு இதை எடுத்து நல்லா அழகாக அதில் வச்சிடணும். வச்சுட்டா அழகாக இருக்கும். பாருங்க சூப்பர்ல. பெருமாளுக்கு பூ தூவிடுவோம். எல்லாருக்கும் பூத்து வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாய். இப்போ பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் ஸ்ட்ரீட் பாய்.